அறுபத்து மூவர் 2. சுந்தரரை தடுத்தாட்கொண்ட திருவெண்ணை நல்லூரான். சுந்தரம் என்றால் அழகு. சுந்தரர் பிறவி எடுத்ததே எது அழகு என்று தெரிந்து கொள்ளத்தான். சரி, எது அழகு? எல்லாமே இறைவன் படைப்பு எனும் போது குறிப்பிட்ட ஒன்றில் மட்டும் மனம் லயிப்பானேன். அவலட்சணமாயிருப்பவர்கள் உள் இருப்பதும் அவன்தானே. அவனே, அந்த சிவனே சுடலையாய் சாம்பலை மேனியில் பூசிக்கொண்டு மாலையாய் மண்டையோட்டினை அணிந்து கொண்டவன் தானே. அவன் மீது பக்தி கொண்டு தேவாரம் பாடுகின்றோமே, அவன் அழகா அதற்கு காரணம். அப்ப எது அழகு? இது தெரியாமத்தானே அருணகிரிநாதர் பரத்தையர் வீடுகளே கதி என்று கிடந்தார். பரத்தையர் மோகித்த தன்னுடலை தொழுநோய் தாக்கிய போது கூட பிறந்தவள் கூட அருவெறுப்பு கொண்டு வீட்டில் சேர்க்கவில்லை. கோபுரத்திலிருந்து விழுந்த அருணகிரிநாதரை கந்தன் தான் கையில் ஏந்தினான். அப்ப எது அழகு? எது அழகுன்னு இளமையிலேயே தெரிந்து கொண்டோம் என்றால் பட்டினத்தார் மாதிரி கரும்பை கையில் பிடித்து கொண்டு சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று சென்றுவிட மாட்டோமா? எது அழகுன்னு மனிதனுக்கு தெரியவில்லை, மண்ணுலகில் இருக்கிறவனுக்கு தான் தெரியலை. சுந்தரா உனக்குமாடா தெரியலைன்னு சொல்லித்தான் சிவபெருமான் கையிலையிலிருந்து சுந்தரரை கீழே அனுப்புறார். திருமுனைப்பாடி நாடு, திருநாவலூர் தலம். சடையனாருக்கும் இசைஞானி அம்மைக்கும் அழகே உருவெடுத்த மாதிரி குழந்தை பிறக்கிறது. அக்குழந்தைக்கு நம்பியாரூரர் என்று நாமம் சூட்டுகின்றனர். கண்ணுக்கு லட்சணமாயிருந்தா போதும், கோயிலாயிருந்தாலும் நம்ம பார்வை அங்குதான் போகும். இரத்தம், மலம், சிறுநீர், கொழுப்பு, சதை இதை போர்த்தின தோல், இதைத்தான் அழகென்று சொல்லி ஆராதனை செய்கிறோம். தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டாடுகிறோம். நம்பியாரூரரே பேரழகு. அந்த அழகுக்கு சதங்கையும் நெற்றிச்சிட்டியும் செம்பொன் அரைஞானையும் போட்டு அழகு பார்க்கிறார்கள் தாய் தந்தையர். கடந்து செல்லும் பெண்கள் எல்லாம் வாஞ்சையுடன் ஒரு நிமிடம் ஏக்கத்துடன் பார்த்து சென்றால் கர்வம் வரத்தானே செய்யும். திருநாவலூர் கன்னிகைகளெல்லாம் நம்பியாரூரை வளைத்து போட துடியாய் துடித்தார்கள். அந்த கனவுநாயகனுக்கு தாய் தந்தையர் புத்தூரைச் சேர்ந்த சடங்கவி சிவாச்சாரியார் மகளை பேசி முடித்தார்கள். நாயகியை கரம்பிடிக்க நம்பியாரூரர் மங்கள வாத்தியங்கள் முழங்க உறவினர்கள் புடைசூழ முத்துப்பல்லக்கில் பயணித்து புத்தூரை வந்தடைந்தார். மணக்கோலத்தில் இருந்த நம்பியாரூரரை கண் இமைக்காமல் பார்த்து கொண்டு நின்றனர் புத்தூர்வாசிகள். மணப்பந்தலில் நுழைய இருந்தபோது ஒரு முதியவர் வழிமறித்து, எனக்கும் உனக்குமான ஒரு வழக்கு தீர்க்கப்படாமல் இருக்கிறது, அதற்கு முடிவைச் சொல்லிவிட்டு போய் மணவரையில் உட்காரலாம் என்றார். திருநீரும் உத்திராட்சமும் உத்தரியமும் தண்டமும் பார்க்கும்போது அவர் இந்த உலகினைச் சேர்ந்தவராக யாராலும் கருத முடியவில்லை. வாதுக்கழைத்தவர் நம்பியாரூரரே, எனக்கு அடிமை என்னுடன் வந்து தொண்டு செய்யட்டும் என்றார். வேதியர் நம்பியாரூரர் தனக்கு அடிமை என்று உரைத்து அதற்கு அத்தாட்சியாக ஒரு ஓலையை காண்பித்தபோது கோபம் கொண்ட நம்பியாரூரர் விரைந்து சென்று அவ்வோலையை பிடுங்கி கிழித்து போட்டார். கனவுகளுடன் வந்த நம்பியாரூரர் நிகழப்போவதை எண்ணி பார்க்கவில்லை. வேதியர் திருவெண்ணை நல்லூர் என்பதால் அங்குள்ள அந்தணர் சபைக்கு வழக்கு சென்றது. மூல ஓலையை வேதியர் காண்பித்தவுடன் அந்தணர்கள் வாயடைத்து போய்விட்டனர். இது உனது பாட்டனார் கையெழுத்துதான், நானும் எனது வழிவருப்பவர்களும் வழிவழியாக இவ்வேதியருக்கு தொண்டு செய்ய கடமைப்பட்டுள்ளோம் என எழுதி கொடுக்கப்பட்டுள்ளது என்றார்கள். அழகில் அரசனாக இருப்பவன் ஒரு முதியவருக்கு அடிமையாகிவிட்டான். கனவுகளுடன் விடிந்த பொழுது வாழ்க்கையையே இருளச் செய்துவிட்டது. பேரழகிகளையெல்லாம் ருசி பார்ப்பது இந்த மண்தான் என்பதை நாம் சௌகரியமாக மறந்துவிடுகிறோம். அந்தணர் சபை திருவெண்ணை நல்லூரில் எங்கு வசிக்கிறீர்கள் காட்டும் என்றது. நம்பியாரூரருடன் சபையோரும் பின்தொடர உண்மையை மெய்ப்பிக்கிறேன் என்று உறுதியுடன் சென்ற வேதியர் திருவருத்துறை ஆலயத்துக்குள் சென்று மறைந்தார். பின்தொடர்ந்த அனைவரும் திகைத்து நின்றனர். நம்பியாரூரர் வேதியரை தேடி கோயிலுக்குள் ஓடினார். அப்போது கருவறையிலிருந்து அசரீரி கேட்டது. அழகு என்பது ஒரு மாயை, அது துன்பத்திற்கே இட்டுச் செல்லும். ஆசை வேள்விக்கு நீயே ஆகுதியாகிவிடாதபடி உன்னை நாம் தடுத்தாட்கொண்டோம் என்றது.